கறி குழம்பு டேஸ்ட்டில் முளைக்கட்டின கொள்ளு உருளைக்கிழங்கு குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கிராம்பு ஒரு 4, பட்டை ஒரு துண்டு, மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 எடுத்திருக்கேன், 6 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கப் அளவு திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயே தேங்காய் வதங்கிடும். ஆறின பிறகு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய்லாம். கொள்ளு வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், முளைக்கட்டி வச்சுருந்தது, அதை சேர்த்துக்கலாம். முளைக்கட்டலைன்னா நீங்கள் நார்மலாக ஊற வச்சுட்டு இல்லைன்னா வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போன பிறகு 1 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க. குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த குழம்பை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க.